2.0 என்னது 2.0 இங்கெல்லாம் மக்கள் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2.0 இல்ல பகல் கனவு கண்டுட்டு இருக்காப்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். இந்த முறை தயவு செய்து எடப்பாடி ஆட்சி வர வேண்டும். தாடிக்கு தங்கம் கொடுத்தார், பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தார், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார், மிதிவண்டி கொடுத்தார். ஸ்டாலின் என்ன கொடுத்தார்? சரக்கு கொடுத்தார், கஞ்சா கொடுத்தார். மக்கள் வரி பணத்தை, பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் மக்கள் வச்சு அதுல கொஞ்சம் மக்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொப்பவுண்டு காசா கொடுத்த கொப்பவுண்டு காசானே. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒருத்தன் என்ன பண்றான்? நாய் வளர்க்கறான். நாய்க்குட்டி வளர்க்கறான். அந்த நாய்க்கு உடம்பு சரியாம போச்சு. வெட்டரி டாக்டர்கிட்ட போறான். நாயை கூட்டிட்டு வெட்டரி டாக்டர்கிட்ட போறான். எப்பா நாய் சீரியஸா இருக்கு, நாய்க்கு ஒரு சூப்பு வாங்கி கொடு. சூப் வாங்கி கொடுத்தா நாயை காப்பாத்தி போடலான்னு டாக்டர் சொல்றான். ஐயா நான் ரொம்ப ஏழ்மையானவன், என்கிட்ட சூப்பு வாங்க காசு இல்லையே, என்ன பண்றது அப்படின்ட்டு வந்துட்டான். சூப்பு வாங்கி கொடுக்காம வந்துட்டான் வீட்டுக்கு. வீட்டுல வந்தோன்னா யோசனை, நாய் வாழை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கு. நாய் வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குன்ட்டு நாய் வாழை நறுக்கிட்டான். நாய் வாழை நறுக்கி சூப்பு வச்சுட்டான். சூப்பு வச்சு நாய்க்கு கொடுக்குறான். நாய் குடிக்குது. ஆனா ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. நாய் சூப்பு குடிச்சிட்டு இருக்கு. நாய்க்கு தெரியல நம்ம வாரே நம்ம சூப்பு வைப்பானு. இதுதான் அந்த 5000 ரூபாய் கதை. புரியுதா? 5000 ரூபாய் கதை தெரியுதா? இந்த வெக்க கட்ட திமுக அரசு நமக்கு தேவையா? தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள். இன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வரு. குடிமராமத்து நாயகன் குளத்தை தூர்வார். இந்த கட்டணம் வாக்கியா இருக்குல்ல, இந்த வாக்கியால கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு தூர்வார் ஒப்பற்ற ஒரே விவசாய தமிழன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை கொண்டு வந்தார். அவர் ஆட்சியில் இருக்கும்போது 6 மாதம் தாக்குமா, 1 வருஷம் தாக்குமா? 4-5 ஆண்டு காலம் சிறப்பாக அம்மாவின் ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும். உடனே காசு கொடுக்கிறது. காசு தந்தாலும் 500 1000 விலை போயிடும். என்னைக்கா சிந்திச்சிருக்கமா? நம்ம ஒரு ஓட்டுக்கு மதிப்பு என்ன தெரியுமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஓட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் போட்டு நல்லவர்கள் வாக்களிக்கணும். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவான், ஓட்டையும் போட்டுருவான். அதுக்கப்புறம் 5 ஆண்டு அவ்வளவுதான் நம்ம குத்தகை எடுக்கிறாங்க. திமுகவுடைய கபட நாடகம் தான். மக்களை இப்ப கூட்டம் போறாங்க பாத்தீங்களா? அங்க இங்க அந்த கூட்டம், இங்க கூட்டம், பெண்கள் கூட்டம், ஆண்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம். இதெல்லாம் யாரும் அப்ப விட்டு காசு நம்மள்கிட்ட சம்பாதிச்சு நம்மள்கிட்ட கொள்ளையடிச்சு அது நம்மகிட்டே கொடுக்குறானுங்க. இதான் திராவிட மாடல். கை வந்த கலை. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யவே பேசக்கூடிய இந்த கேடு கெட்ட திமுக நமக்கு தேவையா? சிந்திக்க வேண்டும். சத்தியமா சொல்றேன், திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வைக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில மத்திய பாரத பிரதமர் மோடிஜி, உலகத்துடைய விஸ்வகுரு பாரத பிரதமர் மோடிஜி கொரோனாவில எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. இன்னைக்கு பிஎம் கிசான் நிதியில 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தரக்கூடிய பாரத பிரதமர் மத்தியில் ஆளணும், தமிழகத்தில் எடப்பாடி ஆளணும். அதுதான் விதி. ஆகவே மக்களே சிந்தியுங்கள். வருகின்ற காலம் எடப்பாடியார் காலம், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியுடைய காலம் என கூறி ஒன்னு சொல்லி விடைபெறுகிறேன். இந்த எப்ப பார்த்தாலும் நிதி தரல, மத்திய அரசு நிதி வரல பொய் சொல்ற இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கிட்டத்தட்ட 7,25,000 கோடி ரூபாயை கொடுத்திருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. ஆனா வாங்கிட்டு இல்ல நிதி வரல சொல்றீங்க. உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு வெட்கமா இல்ல? மக்களை குடிக்க வச்சு அதில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த கேடு கெட்ட அரசை மக்களே சிந்தியுங்கள். இன்னைக்கு இந்த திருமண கூட்டத்துல நாங்க கூட்டணி கட்சியில தேசிய ஜனநாயக சார்பில் இந்த சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. தயவுசெய்து சிந்தியுங்கள், நல்லவர்கள் வாக்களியுங்கள். வருங்காலம் தமிழகத்தில் எடப்பாடியார் காலம் தொடர்ந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக, சாதாரண 3வது முறையாக 2014 இருந்து 2027 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கிறார். இன்னும் 60 ஆண்டு காலம் மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அவர்கள் மட்டும்தான் பாரத பிரதமர். ஆகவே வருகின்ற காலம் எடப்பாடியார் காலம் தமிழகத்தில் இருக்கிறோம். நீங்க வாக்களிக்க வெளிச்சின்னம் ரெட்டலை இருந்த ரெட்டலை, தாமரை தாமரைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்தபடியாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய கரூர் மாவட்ட துணைத் தலைவர் அருமை அண்ணன் சக்திவேல் முருகன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்.